யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் அவர் கிண்ணுரை தானே. இப்போ நம்ம திருவாசகத்தில் திருச்சதக பகுதியில் ஆனந்த பரவசம் அப்படின்ற பகுதியில் இருக்கோம். அதில் 6 பாடல்கள் வரைக்கும் பார்த்தோம். அப்போ எப்படிப்பட்டவா சுவாமியோட 2.5 கலக்கிறா அப்படின்றதையும் பார்த்தோம். அதாவது பக்குவம் அடைஞ்ச ஆத்மாக்கள் ஜீவபோதத்தை அகற்றி சுவாமியோட கலக்கிறா. அடுத்து 7வது பாடல். தாராய் உடையாய் அடியேற்கு உன் தாழ்கினை அன்பு பேரா உலகம் புக்கார் அடியார் புறமே போந்தேன் யான் ஊரா விளைக்க குருட்டா மிளைத்து இங்கு உன்தாள் இணை அன்புக்கு ஆரா அடியேன் அயலே மயல் கொண்டு அழுகேனே. அப்போ தாராய் அப்பா நீ கொடுத்துருப்பான்னு கெஞ்சறார். எப்படிப்பட்டது? என்ன உடையவனே, எனக்கு உன் பால மெய்யன்பை கொடு. உன்னை முறையாக நாடின அன்பர்கள் மீண்டும் பிறவி விளையாத முக்தி அடைய பெற்றிருக்கா. ஆனால் நானும் வீடு பெற்றிருக்கு வேற்றனாக இருக்கேன். அதாவது அது அக்கறைனா நான் இக்கரையில் இருக்கேன். கன்றை பார்த்தோ இல்லை திண்டியை பார்த்தோ ஊர் பசுவானது பொருள்பட கத்துறது. அதை கேட்டு குருட்டு பசு பொருளற்ற கூச்சல் போடுறது. அப்படி உன் அன்பு வேணும்னு நான் வீணில் ஓலமிட்டுருக்கேன். செந்நெறிய சன்மார்க்கத்தை பற்றின அனுபவம் எனக்கு இல்லையேப்பா. அவன் வேகம்ன்ற கண்ணு இல்லாதவன் குருட்டு பசுவுக்கு ஒப்பானவனாக இருக்கான். சாதனத்தில் அவன் எடுத்துக்கிற முயற்சி பயனற்றதாருதுன்றத சுவாமி இதில் சொல்கிறார். அடுத்த பாடல். அழுகேன் நின்பால் அன்பாம் மணமாய் அழல் சேர்ந்த மெழுகே அன்னார் மின்னார் பொன்னார் கடல் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தார் ஓடும் தொடராதே பழுதே பிறந்தேன் என் கொண்டு உன்னை பணிகேனே. அப்போ என்ன ஆறுது? உன்கிட்ட மெய்யன்பு உடையவரா ஒளி பொருந்தின பொன் போன்ற உன் திருவடிகளை பார்த்து தீயிலிட்ட மெழுக ஒத்தவரா உன் அன்பர்கள் தொழுது உன்னை வேண்டிக்கிறான். உன்னை பின்பற்றி வலம் வராங்க. அப்போ அவளெல்லாம் நான் பின்ன போகாமல் நான் புண்மை கண்ணீர் சிந்தின்னு இருக்கேன். அத்தகைய வீணில் பிறந்தவனாக இருக்கேன் நான். அப்படி இருக்கும் பொழுது என் முறையை கையாண்டு நான் உன்னை வழுத்துறதுன்றது எனக்கு எப்படின்னே விளங்கலை. விவேகம் இல்லாதவா எப்படி சுவாமியை போய் அடைய முடியும் அப்படின்றதுக்கான கேள்வியை இந்த இடத்துல வைக்கிறார். அடுத்த பாடல். பணிவார் பிணித்தீர் தருளி பழைய அடியார்க்கு உன் அணியார் பாதம் கொடுத்தி அதுவும் அரிதென்றால் திணியார் மூங்கில் அணையேன் வினையை பொடியாக்கி தனியார் பாதம் வந்து ஒல்லை தாராய் பொய்தீர் மெய்யானே. அப்போ இந்த பாடலில் பார்க்கும்பொழுது நிர்குண பிரம்மமாக இருக்கிறவனே, உன்னை முதிர்ந்த அன்பர்களது பிறவி பிணியை போக்கி அவளை உன்கிட்ட ஒன்றுபடுத்தினுடுற. அந்த பெருநிலைக்கு நான் இன்னும் தகுதியானவன்னாக்கா கெட்டி மூங்கில் போல விளையாதிருக்க என்னுடைய வினையை சாம்பலாக்கி இன்பம் நிறைஞ்ச உன்னுடைய திருவடிக்கு என்னை ஆளாக்கிக்கும். அப்போ ஈஸ்வரர் உபாயத்தில் எப்படி சுவாமியே நம்மளை சுத்தம் பண்ணி தன்னோட ஐக்கியம் பண்ணிக்கிறது அப்படின்றதுக்கு இந்த பாடலை சொல்கிறார். அடுத்து தசம பாடல். யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் விடையேன் அழுதால் உன்னை பெறலாமே தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறே. அப்போ இந்த ஜீவாத்மாங்கிறது நித்திய வஸ்து இல்லை. ஆனால் அனித்திய வஸ்துவான நான் படைச்சிருக்கிற மனசும் நித்தியமானதில்லை. நிலையற்ற அந்த மனசை வச்சுட்டு நான் பாராட்டுற அன்பும் நித்தியமானதில்லை. ஆனால் அந்த அநித்திய தத்துவங்களில் ஈசா ஓம் பொருட்டு பயன்படுத்தாமல் நித்திய வசுவான ஒன்றையும் சேரலாம். அப்படி அதை பயன்படுத்த முடிஞ்சுதுன்னாக்கா ஒன்றை அணுகிற அளவுக்கு எனக்கு பரமானந்தம் கூடுறது. எனக்கு உன்னை உறுதியாக அடையிறதுக்கான உபாயத்தை எனக்கு காட்டி அருள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார் இந்த பாடலில். இதோட நம்ம ஆனந்த பரவசம் அப்படின்ற பகுதியை முடிச்சுக்கிறோம். அடுத்த பகுதி ஆனந்தாதீதம். மாறிலாத மா கருணை வெள்ளமே வந்து முந்தி நின்மலர் கொள்தாள் இணை வேறிலா பதம் பரிசு பெற்ற நின் மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார் ஈரிலாத நீ எளியாகி வந்து ஒளிசை மானுடம் ஆக நோக்கியும் கீரிலாத நெஞ்சு உடையன் ஆயினேன் கடையன் ஆயினேன் பட்ட கீழ்மையில். அப்போ எப்படிலாம் தன்னை இது பண்ணிட்டு சொல்கிறாருன்றதை பார்க்கணும். மலம் செறிந்த மனசா மாய விகாரமாக இருக்குது.
தூய்மையில் நிலப்பெற்ற மனசுக்கு பிரபஞ்ச காட்சி ஈசனாவே திகதிரியறது. ஈசனோடு ஜீவனுக்கு மாறாத உணர்வு பேரானந்தமாக பொழியறது. அந்த நிலையில் ஞானம், ஞேயம், ஞாதான்னு 3 படி உண்டாருது. ஆனந்தத்தை நல்கிறவன், ஆனந்தத்தை அனுபவிக்கிறவன் ஆனந்தம் அப்படின்னுட்டு அது பிரியறது. இந்த வித்யா மாயினுடைய கூறில் அந்த மும்மையும் அழிஞ்சுட்டு அப்படியே ஆனந்தத்திலேயே நிர்குண பிரம்மத்தோடு ஒன்றுபட்ட நிலையை நம்மளால் பார்க்க முடியறது. தொடர்ச்சி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.